கடலை பற்றியே அறியாதவர்கள் கடலை சார்ந்து எப்போதும் கடலுக்கு நெருக்கமாக வாழக்கூடிய மக்களை பற்றி அறிந்திருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. இப்போ மற்ற மக்களுடைய பார்வையில் கடலும் கடற்கரையும் கேளிக்கையும் ஒரு உணவு அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் வருது. கடற்கரையில் இருக்கிற மக்களுடைய உணர்வோடு சேர்ந்து நான் கடலை பார்க்குறேன். அது அவர்களுடைய வாழ்வின் பிரிக்க முடியாத ஒரு பகுதியாக இருக்குது. வாழிடமாகவும் வாழ்வாதாரமாகவும் கடல் இருக்குது. நான் இந்த பயணங்களில் தொடர்ந்து போகும்போது எனக்கும் அந்த உணர்வு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அந்த மக்களை சந்திக்கும் போது இந்த பேராசிரியர் சட்டை கலட்டி வச்சுட்டு இந்த அறிவியல் ஆய்வுகளில் எனக்கு கிடைத்த கடல் குறித்த அறிவையெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்து விட்டு கடற்குடிகளுடைய மாணவனாகவே அவங்ககிட்ட போய் உட்கார்ந்துருக்கிறேன். அந்த ஒன்றும் தெரியாதவன் அப்படிங்கிற ஒரு எளிமையோடு அவங்ககிட்ட உட்கார்ந்துருக்கிறேன். அவங்க பேசும்போது கடல் பேசுகிற மாதிரி பல நூற்றாண்டுகளாக கடலிடமிருந்து அந்த சமூகம் கற்றுக்கொண்டவற்றை சிறு சிறு அனுபவங்களாக சிறு சிறு கருத்துக்களாக அவங்க பேசும்போது பல்கலைக்கழகங்களில் நாம் பெற்றுக்கொண்ட பாடங்களை விட யதார்த்தமான அறிவு அங்கிருந்து கிடைக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன்.